வணக்கம். இன்னைக்கு ஆன்லைன் டெய்லரிங் கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிகினர்ஸ் எல்லாம் ஈஸியாக ட்ரை பண்ணக்கூடிய அளவில் சிம்பிளான ஒரு நெக் டிசைன் தான் பார்க்க போகிறோம். ஸோ சுடிதாரோட ஃப்ரண்ட் பார்ட் வந்து நார்மலாக எப்போது கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணிவிட்டு, முன்கழுத்து இறக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நான் 5.5 இன்ச் வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நெக்கை கட் பண்ணிவிட்டு சென்டரில் ஒரு கட் கொடுக்குறோம் இந்த மாதிரி. ஓகேவா? ஸோ இது வந்து டைமண்ட் ஷேப்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம், இல்லைனா ஸ்வீட் ஹார்ட் ஷேப்னாலும் எடுத்துக்கலாம், இல்லை ரவுண்ட் நெக்னாலும் எடுத்துக்கலாம். ஸோ எந்த நெக் டிசைனுக்குனாலும் இந்த மாடல் வந்து ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறோம்னா, லைனிங்கையும் மெயின் ஃபேப்ரிக்கையும் ஃபர்ஸ்ட் வந்து பதிச்சுக்கிறோம். ஸோ இதுதான் பேண்ட் கிளாத்து. ஸோ இதை தான் நம்ம வந்து பைப்பிங் வந்து கொடுக்க போகிறோம். ஓகேவா? ஸோ இது வந்து கொஞ்சம் ஒரு பா மாதிரி ஒரு ஷேப், அதாவது ஒரு 1/2 இன்ச் எடுத்து கட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இப்போ நார்மலாக பைப்பிங் எப்போது எப்படி அட்டாச் பண்ணுவோமோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஃபுல் லென்த் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு எந்த அளவுக்கு உங்களுக்கு பைப்பிங் கிளாத் தேவைப்படுமோ அந்த மாதிரி எடுத்துட்டு 1.5 இன்ச் அளவுக்கு எடுத்துக்கோங்க, 1.25 இன்ச் அளவுக்கு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஒன் சைடு வந்து ஃபோல்ட் பண்ணி தைச்சுக்கோங்க. உங்களுக்கு அந்த நெக் ஷேப் வந்து எந்த லெவலில் போகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த டைரக்ஷன்லேயே நீங்கள் கொண்டு போனீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு பைப்பிங் வந்து ரொம்ப அழகாகவே வந்து வரும். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பிகினர்ஸ் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. பிகினர்ஸ் கூட ஈஸியாக ஸ்டெப்பை தான் வந்து ஸ்டிச்சிங் படிக்கிறோம். ஸோ சிம்பிள் நெக் டிசைனாக வந்து படிக்கணும். ஸோ அந்த மாதிரி நெக் டிசைன் வந்து போடுங்க, சுடிதார் நெக் டிசைன் போடுங்க. ரொம்ப சிம்பிளாக இப்போ பேசிக்காக உள்ள டெய்லரிங் தெரிஞ்சவங்க நம்ம தைக்கக்கூடிய அளவுக்கு உள்ள நெக் டிசைன் போடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் இது ரொம்ப சிம்பிள் நெக் டிசைன். ஸோ நீங்கள் இந்த மாடல் நெக் டிசைன் நீங்கள் வந்து தச்சு படிச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் போட்டில் நெக் டிசைன்ஸ் எல்லாமே அந்த டைப்ல தான் உங்களுக்கு வந்து வரும். ஸோ அது 1 by 1 நான் எப்படி அப்படிங்கறது வந்து நான் சொல்றேன். ஸோ இந்த மாதிரி பைப்பிங் தச்சு விட்டுட்டு நல்லா தேய்ச்சி விட்டுக்கு விரல் வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா வந்து டர்ன் ஆகும். அப்போ உங்களுக்கு வந்து பைப்பிங் வந்து ரொம்ப அழகாவே வந்து வரும். ஸோ தச்ச பாகம் வந்து உள்பக்கமா இருக்கணும். வெளியில பார்க்கும்போது அந்த தச்ச பாகம் வந்து தெரியக்கூடாது. அந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமா இந்த மாதிரி உருட்டி தச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டான அளவில் வந்து நெக் ஷேப் வந்து கிடைக்கும். ஸோ இது ரொம்ப ஈஸியான நெக் டிசைன். நார்மலாக நீங்கள் இப்போ ரவுண்ட் நெக் தைக்கிறவங்களா இருந்தால் கூட ஓகே. நீங்கள் நார்மலாக ரவுண்ட் நெக் கட் பண்ணிவிட்டு சென்டரில் ஒரு கட் பண்ணிடுங்க. ஒரு 1/2 இன்ச் மட்டும் எடுத்துட்டு ஸ்ட்ரெயிட் கட் கொடுத்தாலும் ஓகே. ஒரு 1/2 இன்ச் மட்டும் எடுத்துட்டு ஒரு பா மாதிரி வேணுங்கிறதுனால நான் 1/2 இன்ச் மட்டும் எடுத்துட்டு கட் பண்ணியிருக்கேன். அந்த நான் கட் பண்ணியிருக்கக்கூடிய அளவு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட விருப்பம் தான். கம்மியாக போகுதுன்னா 6 இன்ச் வரைக்கும் கூட வைக்கலாம். கம்மியாக போகுதுன்னா இல்லை பெருசாக வேணும்னீங்கன்னா நினச்சிங்கன்னா 7 இன்ச் 8 இன்ச் அந்த மாதிரி வச்சுக்கலாம். அது உங்களோட விருப்பம் தான். ஸோ இந்த கட் பண்றதுக்கு ஏதாவது மெஷர்மெண்ட் இருக்கானா அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஸோ கொஞ்சமா இந்த மாதிரி பைப்பிங் வச்சுக்கோங்க. பைப்பிங் நீங்க படிச்சிட்டீங்க அப்படின்னாலே நீங்க மேக்ஸிமம் எல்லா நெக் டிசைனுமே வந்து உங்களுக்கு பைப்பிங் பேஸ் பண்ணி தான் வரும். ஸோ அப்படி இருக்கும்போது இது ரொம்பவே அழகா வந்து உங்களுக்கு வந்து வரும். ஸோ இதில் வந்து எந்த லேஸ் ஒர்க் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. நம்ம மிச்சம் பேண்ட் கிளாத் வந்து கண்டிப்பாக மிச்சம் இருக்கும். ஸோ அந்த கிளாத்தை வச்சு தான் நம்ம வந்து பைப்பிங் பண்ணுறோம். ஸோ அப்படிங்கும்போது ரொம்ப ஈஸியாக வந்து பண்ணிடலாம். ஸோ இதில் வந்து நான் வந்து பா மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் நார்மலாக தைக்கிற மாதிரி தச்சுருங்க. தச்சுட்டு அது ஷார்ப்பாக அந்த பா வந்து தெரியணுங்கிறதுக்காக கார்னரில் வந்து பிடிச்சு தைக்கணும். நான் ப்ரீவியஸ் வீடியோஸில் வந்து இதை மட்டுமே தனியாக வந்து நம்ம வந்து போட்டிருக்கோம். ஏன்னா எல்லாருக்கும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ பா மட்டும் கிடையாது, பி அதே மாதிரி ஸ்வீட் ஹார்ட் ஷேப்பாக இருந்தாலும் சரி, கார்னரில் நீங்கள் பைப்பிங் வரணும்னு நினச்சிங்கன்னா அந்த இடத்துல எண்டில் வந்து லைட்டாக பிடிச்சு விட்டீங்க அப்படின்னா கரெக்டான ஷேப் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ பாருங்க, இதை ஃபினிஷ் பண்ணிட்டு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி சின்னதாக நீங்கள் கார்னரில் பிடிச்சு விட்டீங்க அப்படின்னா அந்த கார்னர் பாருங்க ஃபர்ஸ்ட் எப்படி இருந்தது இப்போ எப்படி இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு பார்க்கறதுக்கு உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும். ஸோ அந்த டேர்னிங்ல வளைவில் வரும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து தைச்சிங்க அப்படின்னாலே போதும். ஈவனாக இருக்கணும் பைப்பிங், அந்த மாதிரி மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வந்து பைப்பிங் வந்து வச்சுட்டோம். இப்போ என்ன செய்ய போறோம்னா சென்டர்ல வந்து இந்த சுடிதார் கிளாத்தை வந்து கொடுக்க போறோம். ஸோ பிளாக் கலர் பீஸ் ஒன்று எடுத்துக்கிறேன். 2 பீஸா எடுத்துட்டு எந்த அளவுக்கு ஹைட் தேவையோ அதை எடுத்துக்கிறோம். மேலே வந்து ஃபோல்டட் சைடு வச்சுக்கிறேன். அப்படி ஃபோல்டட் சைடு இல்லைனாலும் நீங்க நல்லா ஃபோல்ட் பண்ணி தச்சுக்கோங்க. தச்சிருக்கக்கூடிய அந்த ராங் சைடு வந்து உள் பக்கமா இருக்கட்டும், வெளிப்பக்கமா உங்களுக்கு தெரியக்கூடாது. ஸோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி துணியை வந்து உள்பக்கமாக வச்சுட்டு எந்த அளவுக்கு டிஸ்டன்ஸ் வேணும் அப்படிங்கிறத நம்மளே டிசைட் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த அளவுக்கு போதும் அப்படிங்கிறதுனால நான் கம்மியாக மட்டும் வச்சுக்கிறேன். ஒரு 1 இன்ச் 1.5 இன்ச் அளவுக்கு மட்டும் கேப் தெரிகிற மாதிரி வச்சுட்டு நல்லா டேக் எடுத்துக்கோங்க. ஏன்னா அதில் நம்ம அவ்வளோ ஸ்டிச் போட மாட்டோம். ஸோ அதனால நல்ல டேக் எடுத்துக்கோங்க. இல்லைன்னா பிரிந்துட்டு கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நல்லா அந்த ஸ்டார்ட் பண்ணும்போது மட்டும் நல்லா நிறைய டேக் எடுத்து ரிவர்ஸ் ஸ்டிச் போட்டுக்கோங்க. எண்ட் வரைக்கும் ஃபினிஷ் பண்ணிக்கோங்க.
ஸோ இது ரொம்ப ரொம்ப சிம்பிள் நெக் டிசைன். பேசிக்காக டெய்லரிங் தெரியும் தைக்கிறவங்க கூட இந்த நெக் டிசைன் வந்து நீங்கள் தச்சு பார்க்கலாம். ரொம்பவே ஈஸியாக இருக்கும், எல்லாருக்கும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இனி வரக்கூடிய வீடியோஸ்லாம் ரொம்ப சிம்பிளாக பேசிக்காக பிகினர்ஸ் எல்லாருக்கும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகக்கூடிய அளவில் சின்ன சின்ன நெக் டிசைன்லேருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி முடிக்கும் போதும் ரிவர்ஸ் ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணிடுங்க. இப்போ சென்டரில் வந்து பட்டன்ஸ் வந்து ஃபிட் பண்ணிடலாம். ரெடிமேட் பட்டன்ஸ் இருக்குது. அப்படி உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் நார்மல் பட்டன்ஸில் வந்து இந்த பேண்ட் கிளாத்தை வச்சு நல்லா ஃபோல்ட் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னாலே இந்த மாதிரி டைப் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஆனால் நீங்கள் ஆஃபீஸ் வியருக்கு குர்த்திக்கெலாம் அது நீங்கள் போட்டிங்க அப்படின்னா ரொம்பவே ட்ரெண்டியாக இருக்கும். உங்களுக்கு ரொம்ப நீட் லுக் வந்து இந்த நெக் டிசைன் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கும். ஸோ இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க. ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.